ஹலோ கைஸ். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். நம்ம ட்ரா வித் மீ அப்படின்ற ஒரு சீரிஸ், அதாவது வந்துட்டு நான் என்னென்ன பெயிண்டிங்கில் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்ற சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரிஸில் இது வரைக்கும் 30 எபிசோட்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ அந்த 30 எபிசோட்ஸை வந்துட்டு நானே திரும்ப பார்க்கலாம், பிகாஸ் இது 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இட்ஸ் மோர் லைக் வந்துட்டு என்னோட வீடியோஸுக்கு நானே எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். வந்துட்டு இதுக்குன்னே ஒரு தனி பிளேலிஸ்ட் ஒன்று போட்டு வச்சுருந்தேன். அதாவது இது என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்டை இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு வீடியோ பார்க்க போகிறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டு நீங்களும் பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி பண்ணேன் அப்படின்னு. மேபி அது உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக கூட இருக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன். நான் வரைஞ்ச ஹெட்செட் தான், தெரியுதா உங்களுக்கு? இந்த இது என்ன யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது, இதில் டிசைன் நல்லா இருக்கும். ஓகே, போகலாமா? ட்ரா வித் மீ சீரிஸ் எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஓகே, இதில் 15 எபிசோட்ஸ் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட். ப்ரோ லெவலுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் அதை பேப்பரில் தான் பண்ணி பழக போகிறேன். இப்போ நான் பிகினர் லெவலில் தான் இருக்கேன். போக போக நான் வந்துட்டு இன்டர்மீடியட் டு ப்ரோ அப்படி மாறுவேன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி இது நான் நிறையா தடவை வரைஞ்சிருக்கேன். ஒரு ஸ்கை இருக்கும், கிராஸு, அப்புறம் ஒரு ட்ரீ. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு ஸ்கை நான் வரைஞ்சிக்கிட்டேன், அதுக்கப்புறம் இந்த கிராஸ் வரைஞ்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ட்ரீ மட்டும் வரைஞ்சிட்டு அந்த ட்ரீக்கு நான் டீட்டெயிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் இதில் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா, டீட்டெயிலிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். இது அதுல ஒரு டீட்டெயிலிங்குமே நான் பண்ணல. ஆனா நான் சொல்றது வந்துட்டு டீட்டெயிலிங் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு. இது எபிசோட்னால நான் எதுவுமே பண்ணல. சும்மா 2 பக்கம் இப்படி கிராஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் ஒரு மரம் மட்டும் வரைஞ்சேன். அந்தளவுக்கு நல்லா வரலைனாலும் ஃபஸ்ட்டு ட்ரைக்கு இந்த டீட்டெயிலிங் எனக்கு ஓகேன்னு தான் பட்டுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா க்ளவுட்ஸ் வரைய ஆரம்பிச்சிட்டேன். அந்த க்ளவுட்ஸ் வந்துட்டு எப்பவும் போல் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம ஸ்மெச் பண்ணலாம். ஸோ இதை நான் ஒரு சீரீஸாகவே கண்டினியூ பண்ணேன். நான் ஏன் தெரியுமா கிளவுட்ஸ் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்? ஏன்னா அந்த துணியில வரைகிறப்ப கிளவுட்ஸ் வந்துட்டு அழகா அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அதனால நான் நினைச்சிட்டேன், சரி ஓகே கிளவுட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு. பார்த்தா அது ஈஸிலாம் இல்லை, கஷ்டம். போகிறேன். ட்ராயிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா. அக்ரிலிக். ஸோ வந்துட்டு அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு 2வது எபிசோட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது எடுத்தோடனே வந்துட்டு இதுதான், அது என்னது, ஃப்ளவர்ஸ். உடனே எல்லாமேன்ற மாதிரி உடனே ஃப்ளவர்ஸ் போயிட்டேன். பெயிண்டிங் சீரிஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு இது எபிசோட் நம்பர் 2. ஸோ இன்றைக்கி நான் என்ன ட்ரா பண்ண போகிறேன்னா, அக்ரிலிக் பெயிண்ட் கிடையாது, அதுக்கு பதிலாக கோவாஷ் அப்படின்ற பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கலாம், அப்புறம் இதுதான் அந்த கோவாஷ் பெயிண்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என் வாய்ஸ் ஏன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கோல்டு, அதனால தான் இப்படி இருக்குது. ஆக்சுவலி இந்த கோவாஷ் இருக்குல்ல, என்கிட்ட வந்துட்டு ஃபுல் செட் ஆஃப் அக்ரிலிக் பெயிண்ட் இல்லை. அந்த டைமில் வந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் நிறையா பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். சரி ஓகே, இனிமேல் கோவாஷ்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன வரைய போகிறேன்னு நான் பிளான் மைண்டில் வச்சுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிட்டு ஃபுல் ப்ளூ பேக்ரவுண்ட், அதுக்கு மேலே சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக நான் வரைய போகிறேன். அப்புறம் நடுவில் சின்னதாக ஒரு கோட்ஸ் எழுத போகிறேன். ஸோ இதுதான் என்னோட மைண்டில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அதில் கோட்ஸ் எழுதுறதெல்லாம் மைண்டில் இல்லை, பின்ட்ரெஸ்ட்ல பார்த்து வேற என்னமோ ஒன்று வரைய ட்ரை பண்ணி வேற என்னமோ ஒன்று வந்துருச்சு. அது ரொம்ப அழகாவே இல்லை, ஒரு மாதிரி அசிங்கமா இருந்துச்சு, எம்டியா. சரி ஓகே, இது என்னமாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கோட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி விட்டு அதை வாய்ஸ் ஓவரில் சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டு கலர் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக ட்ரா பண்ண ஆரம்பிச்சு. இந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் இதுவாகவே இருந்துச்சு, கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு இது ஒழுங்காக வருது, ஒரு இது ஒழுங்காக வர மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் எப்படியோ நான் மேனேஜ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த அவுட்புட் வருது, பார்த்துட்டு எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் அதுல எழுதுறதுக்கு வேற என்ன கோட்ஸ் எழுதுறதுன்னு தெரியல. டக்குன்னு 4 லெட்டர் சின்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு லவ்னு எழுதி முடிச்சு விட்டேன். இது செகண்ட் எபிசோட். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா. ட்ரா வித் மீ எபிசோட் 4. ஸோ இன்னைக்கு எபிசோட் 4லாம் இல்லை, எபிசோட் 3 எங்க இருக்கு? எபிசோட் 3 இது. வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அக்ரலிக்கில் நல்ல ப்ரோ லெவல் ஆர்டிஸ்ட் மாதிரி வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் அக்ரலிக் ப்ராக்டிஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நோட் புக் எடுத்துகிட்டு, ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன், தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டேன், அப்புறம் என்னோடய தேவையான பெயிண்ட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சன்செட், ஒரு ட்ரீமி சன்செட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு வைலட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதாவது வைலட்டு, பிங்க்கு, மெஜெட்டா, இந்த மாதிரி வைலட்டோட ஃபேமிலி வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே, அண்ட் ஆல்சோ பிங்க்கும் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் முடிச்சிட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் முடிச்ச பிறகு என்ன பிளான்னா, சின்ன சின்ன பேக்ரவுண்ட் முடிச்ச பிறகு எந்த வரைகிறதுன்னு தெரில. டக்குன்னு என் மைண்டுக்கு என்ன வரும்னா கரண்ட் கம்பி தான். ஸோ எல்லா முக்கால்வாசி பெயிண்டிங்கில் அதான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மேகங்கள் வரையுது. இதில் மெயினாக நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணது இந்த மேகங்கள் தான். க்ளவுட்ஸ் வந்துட்டு டீட்டெயிலிங் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த ப்ராக்டிஸ் மெயினாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ க்ளவுட்ஸ் வரைஞ்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஆட் பண்ணிட்டு அவுட்புட் வருது. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ அந்த தேர்ட் எபிசோட்லயே எனக்கு நிறையா ரெஸ்பான்ஸ் நல்லா வந்துச்சு. ஸோ அப்பவே எனக்கு வந்துட்டு அடுத்த எபிசோட்லாம் பண்ணணும்னு ஆசை ரொம்ப அதிகம். அதனால ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எபிசோட் 4 பார்க்கலாம். ட்ரா வித் மீ எபிசோட் 4. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எப்பவும் போல் அக்ரைலிக் பெயிண்டில் ப்ரோ லெவலுக்கு ட்ரா பண்ணணும்னு இந்த சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டு ப்ரஷஸ் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் கோவாஷ் பெயிண்ட் எடுத்துக்கிட்டு. என்ன ப்ரோ நீ அக்ரைலிக் பெயிண்ட்னு சொல்லிட்டு கோவாஷ் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ அதனால தான் நான் கோவாஷ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தேவை வந்துட்டு டீட்டெயிலிங் அண்ட் பெயிண்டிங் நான் கற்றுக்கணும். ஸோ இன்றைக்கி கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பீச் வரைய போகிறேன், அவ்வளோதான். ஒரு விதமான ட்ரீமி பீச் தான். அதாவது ட்ரீம் இந்த பின்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு எப்படி இருக்கும்ல நோட்டு, ஒரு பக்கமே நான் வரைஞ்சு பழகிட்டு இப்படி நிறைய பேர் அழகழகா இப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறப்போ 2 பக்கம் வரைஞ்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கும் ஆசையா இருந்துச்சு. அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல அதை ட்ரை பண்ணேன். சன்செட் பீச் அதுதான் வரைய போகிறேன். இது ரெஃபரன்ஸ் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் தான் நான் எடுத்தேன். ஸோ வந்துட்டு டீட்டெயிலிங் பழகிறதுக்காக தான் நான் மெயினாகவே இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா இது டீட்டெயிலிங் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அந்த தண்ணி மாதிரி இது கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த இது சொல்லுவாங்கல்ல, லைக் பார்த்தோன்னே தோணும், ஓகே இதெல்லாம் என்ன என்னால வரைய முடியும் அப்படின்னு நினைச்சு, சத்தியமா அப்படித்தான் நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு ஈஸியா அந்த வீடியோஸ் பாக்குறப்ப ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுச்சு. இங்க வந்துட்டு நான் வரையறப்பதான் அந்த அலைகள் இருக்குல்ல, அதை கொண்டாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா பிகாஸ் அது ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ் எனக்கு. ஸோ வந்துட்டு எப்படியோ ஹவு டு மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படியாவது இதை பண்ணிடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கிவ் அப் ஆகிட்டு, சரி ஓகே இது சொதப்பலான பெயிண்டிங் அப்படின்னு பார்த்தா ஒரு வேளை நல்லாவே வந்துருந்துச்சு. இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். டாடா. ஸோ அது ஆனால் ஃபைனலாக நல்லா தான் வந்துருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்கு மோசமாக இல்லை. ஓகே, எங்கெங்க எபிசோட் 5 அக்கானா? ஓகே, ப்ரோ லெவலுக்கு அக்ரைலிக் ட்ராயிங்கில் பெயிண்டிங் பண்ணணுன்ற சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஸோ ட்ரா வித் மீ எபிசோட் 5க்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். எப்பவும் போல் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு என்னோட பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அண்ட் வந்துட்டு அக்ரைலிக் பேப்பர் வாட்டர் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டெசர்ட் சீனரி. எதுக்கு இந்த டெசர்ட் சீனரி எடுத்திருக்கேன்னா, இந்த டெசர்ட் சீனரிக்கு நடுவில் ஒரு கேக்டஸ் வரைய போகிறேன். அதாவது டெசர்ட்டில் இருக்க கேக்டஸ். இந்த டிராயிங்க்கு எங்கேருந்து ஐடியா வந்துச்சுன்னா, இது வந்துட்டு ஒரு டிஜிட்டல் டிராயிங்கு. ஒரு கேக்டஸ்க்கு நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் சீனரியில் வந்துட்டு வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பெயிண்டிங்கில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அது உண்மையிலே நல்லா வந்துருந்துச்சு. நான் பண்ண எபிசோட்லேயே எனக்கு பர்சனலாக இது பிடிக்கும், பிகாஸ் அதில் டீட்டெயில் நல்லாயிருக்கும். அதில் தான் நான் டீட்டெயிலிங் வந்து டெப்த்தாக பண்ண போகிறேன். அதை சுற்றி பேக்ரவுண்ட் வந்து சிம்பிளாகவே பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முதல் லேயர் ரெட் லேயர், 2வது லேயர் லைட் ஆரஞ்சு, 3வது லேயர் இன்னும் லைட் ஆரஞ்சு, 4வது லேயர் இன்னும் லைட் ஆரஞ்சு, அதுக்கு மேலே இன்னும் லைட் ஆரஞ்சு. ஸோ இதுதான் மொத்தமாக நான் கலரிங் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் கேக்டஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேக்டஸை வந்துட்டு ஷேடிங் வந்துட்டு பழகிட்டு இருக்கேன் பெயிண்டிங்கில். ஸோ இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா. ஆக்சுவலி இந்த எபிசோட்ல நான் 2 விஷயம் கற்றுக்கிட்டேன். உண்மையாகவே லைட் ஷேட்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு. ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணலாம் ஈஸியாக சொல்லிடலாம், பட் மிக்ஸ் பண்ணுற பிளேஸுக்கு வர்றப்ப அது கஷ்டமாக இருந்துச்சு. ஆரஞ்சு, கொஞ்சம் லைட் ஆரஞ்சு, இன்னும் லைட் ஆரஞ்சு, பேஸ்டல் ஆரஞ்சு அப்படின்றத அது நல்லா கற்றுக்கிட்டேன். ஓகே, அடுத்த எபிசோட் போகலாம். இந்த நிலைமையில் போச்சுன்னா நான் எங்கே ப்ரோ லெவலுக்கு பெயிண்ட் பண்ணுறது? ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா வித் மீ எபிசோட் 6 இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஒரு நார்த்தன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு விதமான ஆரோரா மாதிரி இருக்கும். அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன். தேவையான ப்ரஷ்ஷு, தண்ணி, அப்புறம் அக்ரைலிக் பெயிண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நோட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்டோ யூடியூப்பில் டுட்டோரியல்ஸ் பார்த்தப்போ எல்லாருமே அப்படி தான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பிளாக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது இதை ட்ரை பண்ணாங்க. இங்கே தான் சொதப்பலே நடந்துச்சு. இதுவும் வந்துட்டு ஒரு பின்ட்ரெஸ்டோட வேலை தான். பின்ட்ரெஸ்ட்ல பாக்குறப்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அந்த இதுல வந்துட்டு ஃபுல்லா பிளாக் அடிச்சுட்டு ஒரு ஒயிட் கலர்ல இப்படி ரவுண்டா ஒரு ஸ்ட்ரோக் வச்சு பிரஷ் வச்சு இப்படி மேல இழுத்து விட்டாங்கன்னா உடனே அதை பார்க்க அவ்வளவு அழகா வந்துருந்துச்சு. பார்த்தா அவங்க ஆயில் பெஸ்டல் சரி அது ஆயில் பெயிண்டிங்ல பண்ணி இருந்திருக்காங்க. நான் அது அக்ரிலிக்ல பண்ணி அது வரவே இல்லை. இந்த மாதிரி நான் ஸ்மஜ் பண்ணும்போது ஒழுங்காகவே எனக்கு வரல, சுத்தமாக ஒழுங்காக வரல, ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அப்புறம் அதை வந்துட்டு பேட்ச் ஒர்க் தான் பண்ணேன். முடிஞ்ச அளவு என்னால் சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் அது நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் சின்ன சின்ன ஸ்டார்ஸும் ஆட் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா. அக்ரைலிக் பெயிண்டிங்கில் ப்ரோ லெவலுக்கு ட்ரா பண்ணணும்னு நான் இந்த ட்ரா வித் மீ சீரிஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எபிசோட் 7க்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு, அப்புறம் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் தேவையான கோவாஷ் பெயிண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடை தான் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வயலட்டோட ஷேட்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு லைன் எப்படி ஸ்டெடியாக இது கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ இது வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்ல எடுத்த ஐடியா தான். இது எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, இது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரியான பெயிண்டிங் தான். அதுல நீங்க வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் கருப்பு கலர்ல கோடு கொடுப்பீங்கல்ல, பார்டர் அவுட்லைன், அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அது நல்லா வந்துருந்துச்சு. ட்ரா பண்ணுறது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டு ப்ரஷ்ஷில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது உண்மையிலேயே எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு.
ஸோ அப்புறம் நான் வந்துட்டு டீட்டெயிலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சின்ன சின்ன மைனூட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் பிளாக் லைன்ஸ் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி. ஸோ இதுதான் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு, பட் ஆனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ நான் கரெக்டாக ஓரளவுக்கு நான் வரைஞ்சிருக்கேன். இது எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா. ப்ரோ லெவலுக்கு அக்ரைலிக் பெயிண்டிங் வரையணும். ஓகே, எபிசோட் 8 வந்துட்டோம். இது என்ன பெயிண்டிங்னு எனக்கே தெரில. ஓகே, தான் நம்ம இந்த சீரீஸே ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் டே பை டே என்னோட இது இம்ப்ரூவ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு எனக்கே தெரில. ஏன்னா ஒரு வீடியோ நல்லா வருது, ஒன்றும் நல்லா வர மாட்டேங்குது. ஸோ அப்படி தான் இந்த அது உண்மைதான். பெயிண்டிங் நல்லா வந்துச்சு. சரி, ஓகே, நம்மளும் அப்படியே ஓரளவுக்கு பெயிண்ட் பண்ணிட்டோம். அப்படி அடுத்த வீடியோ அந்த அது என்னது, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணேன்ற பேர்ல ஒன்று பண்ணல, அதான் வரலையே. சரி விடுங்க. அது வந்துட்டு வரமாட்டேங்குது அந்த மாதிரிலாம். ஸோ அதில் சொல்ற மாதிரி ஒன்று ஒழுங்கா வரும், ஒன்று ஒழுங்கா வர வீடியோவும் ட்ரை பண்ணேன். ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸாக ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் ஃப்ளவர்ஸ் இருக்கும், இதுதான் ஐடியா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூக்களுக்கு வந்துட்டு பிங்க் கலரு, லைட் பிங்க் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சரி வரல. ஏன்னா அந்த பிளாக்குக்கும் இந்த பிங்க்குக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, அது நல்லாவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே 2வது லேயர் கொடுக்கலாம் பார்த்தா எல்லாமே கொசமுசன்ற மாதிரி போயிடுச்சு. அப்புறம் பேட்ச் ஒர்க் பண்ணி அதை எப்படியோ சமாளிச்சுட்டேன். ஸோ இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா. கம் பேக் இஸ் பெட்டர் தென் செட் பேக்குன்னு சொல்லி ஓகே, அந்த எபிசோட் 8 இருக்குல்ல, அது பண்றப்ப வந்துட்டு என்னாச்சு, பிளாக் கலர்ல ஆரம்பிக்கிற எதுவுமே சரி வரல, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால அதுலேருந்து அதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். இனிமே வந்துட்டு பிளாக் கலர்ல பண்ணக்கூடாது. நீங்க வேணா பாருங்களேன், அடுத்த பிளாக் கலர்ல எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ எபிசோட் 9 பார்க்கலாம். சொல்லுவாங்க. ஸோ 2-3 எபிசோட்ஸாக ரொம்ப மோசமாக பெயிண்ட் கம் பேக் இஸ் பெட்டர் தென் செட் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 2-3 எபிசோட்ஸாக ரொம்ப மோசமாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மோசமில் ரொம்ப அப் டு த மார்க் மாதிரி இல்லை. ஸோ இந்த எபிசோட்ஸில் அது எல்லாத்தையுமே நான் திருத்திக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையானது பொருளாக எடுத்துக்கிட்டேன். ப்ரஷ், வாட்டர் அண்ட் அக்ரிலிக் பெயிண்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிலிக் பெயிண்டில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு ப்ளூ ஸ்கையில் ஒரு பிங்கிஷான ஒரு க்ளவுட்ஸ். இந்த க்ளவுட்ஸ் வந்து பிங்கிஷாக இருக்காது, கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணியிருப்பேன், அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் கீழே வந்துட்டு ஒரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கிளவுட்ஸ் சூப்பராக பண்ணது இதில் தான். அதாவது நான் ரொம்ப நாளாக வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு நான் எப்படியாவது நல்லா கிளவுட்ஸ் வரையணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு நல்ல கிளவுட்ஸ் வரைஞ்சது இந்த வீடியோவில் தான், பாருங்கள். சிட்டிஸ்கேப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர் மிக்சிங் பண்ணேன். இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலிங் எப்படி ஆட் பண்ணுறது க்ளவுட்ஸ்க்குன்னு கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு கலர் மிக்சிங்கும் கற்றுக்கிட்டேன். க்ளவுட்ஸ் ட்ரா பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நான் சிட்டிஸ்கேப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒவ்வொரு சிட்டியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிங்க்கு, வயலட்டு இந்த மாதிரி ஷேட்ஸில் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு அவுட்லைன் கொடுத்தேன். ஸோ இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குது அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா. ப்ரோ லெவலுக்கு. ஸோ ஆக்சுவலி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கிளவுட்ஸும் நல்லா வந்திருக்கும், அஸ் வெல் அஸ் இந்த கீழே இருக்க சிட்டிஸ்கேப்ஸும் நல்லா வந்திருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்பேக். ஏன்னா முன்னாடி நிறைய சொதப்பல் பண்ணதுக்கப்புறம் வந்துச்சு. அதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த எபிசோட் அக்ரிலிக் பெயிண்டிங் வரையணும். எஸ், அந்த மோட்டிவில் நான் கரெக்டாக இருக்கேன். ஸோ ஆக்சுவலி இந்த எபிசோட் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா, இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ரிவர் மாதிரி இருக்கும், ரொம்ப சின்னது. அதில் தண்ணி போய்க்க இருந்துச்சு. சரி, ஓகே, அதில் அங்கே உட்காந்து பண்ணுவோம், ஒரு நேச்சுரல் சீனரி பெயிண்டிங் நேச்சுரல் பிளேஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் இது. அதுவும் நல்லா. இது வந்து 10th எபிசோட். ஸோ இது வரைக்கும் நான் 10 ட்ராயிங்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த 10ல் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். லைக் க்ளவுட்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, எனக்கு டீட்டெயிலிங் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி கான்செப்ட் வந்துட்டு ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஆறு மாதிரி ஓடுது. ஸோ அந்த இதில் வந்துட்டு உட்காந்து ட்ரா பண்ணலாம் வித் நேச்சுரல் சவுண்டோடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ராயிங் நான் பண்ணியிருக்கேன். ஒரு லைட் ஹவுஸ் ட்ராயிங் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கொடுத்துட்டேன். அண்டு லைட் ஹவுஸ்க்கு டீட்டெயிலிங் பெருசாலாம் ஆட் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல என்னால் வச்சு ஃபுல்லாக ட்ரா பண்ண முடியலை. ஸோ இந்த பெயிண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த பெயிண்டிங்கில் வந்துட்டு இப்போ நான் ரிக்ரெட் பண்ணுவேன், அந்த அவுட்லைன் ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டேன். அதுக்கு என்ன ரீசன்னா, எனக்கு அந்த டைமில் டீட்டெயிலிங் ப்ரஷ் இல்லை. ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறம் டீட்டெயிலிங் ப்ரஷ் வாங்கிட்டேன். பை. அட இந்த பெயிண்டிங் நானாக பண்ணேன் அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ வந்து தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு, அப்புறம் கோவாஷ் பெயிண்ட் எடுத்துக்கிட்டாச்சு, ப்ரஷ் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஃபுல் பெயிண்டிங் நான் கோவாஷில் மட்டும்தான் பண்ணேன், அக்ரிலிக் நான் யூஸே பண்ணல. ஸோ பினின்ட்ரெஸ்ட்டில் ரெஃபரன்ஸ் எடுத்து அதை அப்படியே அவுட்லைன் போட்டு அது மேலே நான் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைடில் மரங்கள்லாம் ட்ரா பண்ணிட்டு நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன டென்ட், இதுதான் பிளான். ஸோ இது பேஸ் பண்ணி தான் நான் கலர் மிக்ஸ் பண்ணேன். இதில் நான் வந்துட்டு கலர் மிக்ஸிங் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் எப்படியோ மேனேஜ் பண்ணி அதை கலர் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் நான் இப்படி ஒன்று ட்ரா பண்ணதே இல்லை. எனக்கு பர்சனலி இது வந்துட்டு ஓகே, நம்மளும் அப்போ கொஞ்சம்
இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ண வச்ச ஒரு டிராயிங் தான் ஒரு பெயிண்டிங் தான் இந்த பெயிண்டிங். ஸோ இந்த பெயிண்டிங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்றதை நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலி இதை பாருங்களேன், கத்துக்கிட்ட மொத்த வித்தைய அப்படித்தாங்க. இது வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்ல எடுத்துட்டு ரொம்ப நாளா ஃபோன்லயே வச்சிருந்தேன். என்னால வரைய முடியாது நானே எனக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். பட் அப்படிலாம் இல்ல. வரைய முடியும் அப்படின்னு நானே ஒரு தடவை வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி இதை வரைஞ்சது. ஸ்டில் நவ் நான் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதுல ஒன் ஆஃப் த என்னோட ஃபேவரட்னா இதுதான். ஸ்டாரி நைட் பெயிண்டிங்கை விட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா. க்ளவுட்ஸ் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்படி தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன் க்ளவுட்ஸு பெயிண்ட் இது பண்ணுறதுக்கு. கண்டென்ட் இல்லாம அந்த டைம்ல ஆஃபீஸ்ல ஒர்க் அதிகமா போச்சுன்னு சொல்லிட்டு போட்ட வீடியோ. இது வந்துட்டு என்னோட ப்ராக்டிஸ்க்கு சும்மா வீடியோ எடுத்து வச்சது. அது யூஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இது எபிசோட்ஸ்ல வராது. அடுத்த எபிசோட் போலாம். ட்ரா வித் மீ சீரிஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ எபிசோட் 13 இன்றைக்கி நான் என்ன பெயிண்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்துட்டு இது நான் ஆல்ரெடி நிறையா டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ்லேருந்து ஒன்று வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்துட்டு நான் ரொம்பலாம் டைம் எடுத்துக்கல. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாகவே எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அதனால. பட் கலர் மிக்சிங் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அண்ட் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ராயிங்ஸுமே சொல்லுவேன். ஐ மீன் ஃபேவரட் பெயிண்டிங்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது அவ்வளோ நல்லா வந்திருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுதான் ட்ரஸ்ட் இன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க போல். நம்ம பண்ணுற அந்த வயலட் கலர்ல ஒன்று வரைஞ்சிருக்கான்ல, அது வரைகிறப்ப என்ன பண்றதுன்னே தெரில. ஏன்னா நான் ஒரிஜினல் பெயிண்டிங், அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதுல வந்துட்டு அதுல வேற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஈஸியா நீங்க டிஜிட்டல்ல கொடுத்துடலாம். பட் இதுல கொடுக்க முடியல. என்ன பண்றதுல சரி சும்மா வயலட் அடிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வயலட் அடிச்சு விட்ட பிறகு இந்த மரம்லாம் நானா வரைஞ்சதுதான். அந்த டைம்ல இது என்னடா டெஸ்டிங் ப்ராசஸ்ன்னு சொன்னால அதுதான். நம்பணும் நம்மள, அதுதான் சொல்ல வரேன். ப்ராசஸை நம்ம நம்பணும். நம்ம பண்ணுற பெயிண்டிங்கை நம்ம நம்பணும். ஸோ அதோட பலன் தான் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட். இது வின்டர் டைம்ல வரைஞ்சனால அந்த மரங்களுக்கு வந்துட்டு நான் இது கொடுத்துருந்தேன். கொஞ்சம் ஸ்னோஃபால் மாதிரி அது கொடுக்காம இருந்திருக்கலாம். சரி, ஓகே, நல்லா தான் இருக்கு. அடுத்த எபிசோட் போகலாம். ப்ரோ லெவலுக்கு அக்ரிலிக் பெயிண்டிங் வரையணும்னா அதுக்கு இந்த ஸ்டுடியோ ஜிபிலி, அதாவது அனிமேல வர சீனரிஸ் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எபிசோடில். ஆக்சுவலி உன்னோட பெயிண்டிங்கை இன்னும் ஒரு ஸ்டெப் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டுடியோ ஜிப்லி மாதிரி பெயிண்டிங்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க ஒருத்தவங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பார்க்கறதுக்கு அப்படியே அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மைனூட்டான டீட்டெயில்ஸ். இதெல்லாம் எப்படா வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதில் ஒரு சீனரியில் ஒரு பெரிய சீனரியில் ஒரே ஒரு மரத்தை மட்டும் எடுத்து இந்த எபிசோடில் வரைஞ்சேன். அதை நான் ட்ரை பண்ணேன். அது ரொம்ப மோசமாகவே வந்துருந்துச்சு உண்மையிலே. லைக் லிட்ரலி வந்துட்டு நான் வந்துட்டு உண்மையிலே என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டையும் போட்டு தான் அதை ட்ரை பண்ணேன். பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. மரம்லாம் சூப்பராக வந்துச்சு. ஆனால் நான் கொடுத்த ஷேடிங்ஸ் கொஞ்சம் சொதப்பிருச்சு. சொதப்புனாலும் அதை எப்படியோ லைட்டாக மேர்ஜ் பண்ணி சரி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு ஸ்டுடியோ ஜிப்லியில் வந்துட்டு இன்னும் நான் நிறையா பண்ணுவேன். ஏன்னா அதுதான் என்னோடய பெயிண்டிங் கெரியருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ எஸ், இது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். டாட்டா. ட்ரா வித் மீ சீரீஸே நான் வந்துட்டு ப்ரோ லெவலுக்கு ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி February 19. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு iPhone 15ல எடுக்கிற வீடியோ, 15 ப்ரோவில் எடுக்கிற வீடியோ. இதில் இருந்து குவாலிட்டி ப்ளஸ் வந்துட்டு வாய்ஸ் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். 14ல நான் என்ன வரைஞ்சேன்னு தான் அந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது இதில் வந்துட்டு எபிசோட் 14. பட் ஆனால் நான் ப்ரோ லெவலுக்கு ட்ரா பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டு ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுறேனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பார்க்க அப்படி தெரியலை. அதனால தான் நான் கொஞ்ச நாளாக வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோஸ்ட் ஃபேவரட் ஒரு டிராயிங்னு ஒன்று சொன்னேன்ல, ஒரு டென்ட்டுக்குள்ளே வரைஞ்சேன்ல, அந்த டிராயிங் மாதிரியே இன்னொன்று ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இது ட்ரை பண்ணேன். பட் பாருங்க, ட்ரா வித் மீ சீரிஸ் பண்ணாமல் இருந்தேன். பட் ஆனால் அதை அப்படியே நான் விடக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். ஸோ வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு ஒரு டெப்த்தான இந்த மாதிரி அடர்ந்த காடுகள் உள்ள டீட்டெயிலிங் உள்ள ஒரு ரெஃபரன்ஸ் பெயிண்டிங் எடுத்து அதை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இல்லைனாலும் எனக்கு வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நான் வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய அவுட்புட். அண்ட் இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ப்ரோ லெவலுக்கு ஸோ அதில் வந்துட்டு என்ன சொதப்பல் ஆயிடுச்சுன்னா, மரம்லாம் நல்லா தான் வரைஞ்சேன். பட் ஆனால் அந்த பேக்ரவுண்ட் ரோஸ் கலரில் நான் கொடுத்துருக்க கூடாது. அந்த ரெஃபரன்ஸில் ரோஸ் கொடுத்துருந்தாலும் நானும் பழகிறக்காக அப்படி கொடுத்தேன். பட் ஓகே, அதுவுமே ஒரு பாடம் தான். அதுக்கப்புறம் அதை மரப்பக்கட்டு போகிறதில்ல. 15 அக்ரிலிக் பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரா வித் மீ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எபிசோட் 15 இது. ஃபஸ்ட்டு கோவாஷ் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய நோட் புக், அப்புறம் தண்ணி, அப்புறம் ப்ரஷஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் அண்டு ஒரு
பென்சில் டிப் மாதிரி இருக்க ஒரு டீட்டெயிலிங் ப்ரஷ் அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சுற்றி என்ன கொடுத்துக்கிட்டேன்னா ஐடியா வந்துட்டு மினிமலான ஒரு சிம்பிள் பெயிண்டிங் தான். ஸோ சுற்றி வந்துட்டு கிரேடியன்ட் கொடுத்துட்டேன் ப்ளூ கலர் ஷேடில். அதுக்கப்புறம் சென்டரில் ஆரஞ்சு அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணி ஒரு லேம்ப் வரைஞ்சிட்டு அந்த லேம்புக்கு டீட்டெயிலிங் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அவுட்புட். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா. ஆக்சுவலி இந்த பெயிண்டிங் இருக்குல்ல, இது வரைகிறப்ப வந்துட்டு எனக்கு 1 மந்த் கேப் ஆயிடுச்சு 14க்கும் 15க்கும். வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு பெயிண்டிங்கே தொடலை. அப்போ வந்துட்டு கோவாஷில் தான் சரி பண்ணிடலாம், ஏன்னா அக்ரலிக் கலர் சூஸ் பண்ண லேட் ஆகும், கோவாஷ்னா ஒரே கலரில் இருக்கும்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டேன். ஏன்னா வரையிறதுனா சத்தியமாக ஐடியா இல்லை, பின்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கல, நானாக தான் யோசிச்சேன். சரி ஓகே, ப்ளூ ஷேட்ஸை மட்டும் வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்து அதில் ஒரு ஹாரி பாட்டரில் வர அந்த லைட்டு தொங்குற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணது தான் இந்த எபிசோட். அது நல்லா வந்துருந்துச்சு உண்மையிலேயே. சரி ஓகே, இதுதான் இது எனக்கு பார்க்குறக்கு என்ன தோணுதுன்னா, நான் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படின்னு எனக்கே தோணுது. ஸோ ஆல்ரெடி 20 மினிட்ஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கு. சரி ஓகே, இதுக்கு பார்ட் 2 வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் 15 எபிசோட்ஸ் இருக்கு, அதை நம்ம பிரேக் டவுன் சும்மா நம்மளே பார்த்து நம்மளே கலாச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்சோ மறக்காம பார்ட் 2 என்ன சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களாது. டாடா பாய்.